சீக்கிரமாவே இந்த இடத்தை பத்தி நான் எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும். அது கிடக்கட்டும், முதல்ல இந்த இடத்தை பத்தி நான் ஆராய்ச்சி பண்ணி ஆகணும். நீங்க கேட்ட மாதிரி நருட்டோ ஷிப்புடன்ல இருக்க பார்ட் 4 தக்லீஃப் உங்களுக்காக இதோ வந்துருச்சு. வேணும்னா நம்ம 2 பேரும் தனியா போய் இத பத்தி பொறுமையா பேசலாமா? நீ வந்தனா எல்லாத்தையும் சொல்லுவேன். டேய் கிழவா, யார்கிட்ட வந்து என்ன கேக்குற? நான் இந்த ஊரோட ஹொக்காகேடா. இந்த ரணகலத்திலயும் உனக்கு குதூகலம் கேக்குதா? இல்ல இல்ல, பொய்ன்ற வார்த்தைக்கு எனக்கு அர்த்தமே தெரியாது. என் வாயில இருந்து வர வார்த்தை எல்லாமே உண்மைதான். அப்படின்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசுதான் போங்க. ஹலோ கைஸ், இப்போ நம்ம நருட்டோ ஷிப்புடன்ல இருக்க இன்ட்ரெஸ்டிங்கான தக்லீஃப் பார்க்க போறோம். வாங்க பார்க்க போலாமா? உன் கண்ணை வச்சு என்ன வசியப்படுத்துறது இதுதான் கடைசி முறையா இருக்கணும். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கி இருப்ப. பேசிக்கிட்டு இருக்கும்போது போயிடுச்சு. இப்ப எல்லாரும் என்ன பத்தி கொஞ்சம் அனலைஸ் பண்ணிருப்பீங்க. மனக்கணக்கு ஓடுமே. ஹிடன் லீஃப்ல இருந்து வந்த பசங்கன்னா கண்டிப்பா புத்திசாலியா தான் இருப்பீங்க. சரி, உண்மையை சொல்லணும், இந்த கத்துக்கொட்டி எப்படி கெத்த காமிச்சனா? தப்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த பிளாஸ்ட் வேவால நானும் மாண்டாவும் தாக்கப்பட்டோம். அந்த அக்காட்ஸ்கி நினைச்சதை விடவும் பலசாலியா இருந்தான். என்னதான் மோசமா அடிபட்டு இருந்தாலும் சாஸ்கே இப்ப பார்க்கவும் ஹேண்ட்ஸமா இருக்கான். அந்த அகாட்ஸ்கியோட லீடரை நம்ம நேரடியா தாக்குறதுக்கு நமக்கு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. சரி சரி, அவசரப்படாதீங்க. என்ன அவசரப்படாம வேற என்ன பண்ண சொல்ற ஜுராயா? இனி நாம ஒரு நிமிஷம் கூட தாமதிக்க கூடாது. கொஞ்சம் அந்த வாயம் ஒன்னும் நல்லா இருக்கும்.